லைஃப் ஆஃப்டர் ஸ்ட்ரோக் த ஹிடன் எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் நோ ஒன் டாக்ஸ் அபவுட். ஸ்ட்ரோக் வந்துட்டா இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் ஸ்ட்ரோக் வந்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க மனசுக்கும் உடம்புக்கும் நடக்கிற போராட்டம் என்ன, அதை என்னென்ன ஸ்டேஜஸாக நம்ம கிராஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்ட்ரோக் வந்துட்டா உடம்பு அளவில் சில குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி காமனான ஐடியா இருக்குது. ஆனால் மனசளவில் தான் பெரிய போராட்டமே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் நார்மலாக தூங்கி எழுந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்த எந்த வேலையும் தனியாக பண்ண முடியல. யாராச்சோட ஹெல்ப் தேவைப்படுது. நடக்கிறது, ட்ரெஸ் மாற்றுறது, ஏன் சாப்பிட்றது முதற்கொண்டு மற்றவங்களோட டிபெண்டன்சியில் தான் நம்ம இப்போதைக்கு ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறத நம்ம உடம்பை அக்செப்ட் பண்ணிக்கவே ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் 4 முக்கியமான எமோஷனல் ஸ்டேஜஸை தாண்டும் போது தான் ரீஹாபிலிட்டேஷன் அட்டைன் ஆகும். ஸ்டேஜ் நம்பர் 1 டினையல், எனக்கு இது நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஸ்டேஜ் நம்பர் 2 ஆங்கர், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு. ஸ்டேஜ் நம்பர் 3 சேட்னஸ், நம்மளால் எதுவும் பண்ண முடியாதா, அவ்வளோதானா. ஸ்டேஜ் நம்பர் 4 அக்செப்டன்சி, ஓகே எனக்கு இப்படி ஆகிடுச்சு, இருக்கிறத வச்சு என்னால் என்னென்ன பண்ண முடியும். அந்த அக்செப்டன்சி ஸ்டேஜ் அட்டைன் ஆகிறதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ரெக்கவரியும் நீங்கள் கண் கூட பார்க்க அந்த அக்செப்டன்சி மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்படி போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அதிகமாகும், கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆகும். தனியாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ண பார்ப்பீங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நம்மளால் என்ன பண்ண முடியுது இப்போது, அதில் தான் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுமோ தவிர எனக்கு இது வரலைங்கிறத விட வந்ததை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா வராதது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரோக் ரீஹேப் ப்ராசஸில் ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளோ முக்கியம், அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நான் சொன்னால் கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க பிடிவாதமாகவோ இல்லை சோம்பேறியாகவோ இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களோட புது ரியாலிட்டிக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அடாப்டேஷன் பீரியட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோ அவங்கக்கிட்டலாம் பேசும்போது நெகட்டிவ் மைண்ட் செட் அவ்வளோ வராது. அதுக்கப்புறம் அவங்களோட சின்ன சின்ன ப்ராக்ரெஷனையும் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே அவங்களோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பிங்கிறது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. இட் வில் ரீபில்ட் தேர் கான்ஃபிடென்ஸ். ஒவ்வொரு ப்ராக்ரெஷனும் ஒவ்வொரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் டிபெண்டன்சிங்கிறது தற்காலிகமான ஒன்று தான். ரெக்கவரி ஸ்லோவாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இருக்கும். ஃபாலோ ஃபிசியோபால்ஸ்.